இனி அடுத்ததாக சமூக வலைதளங்களில் உலகி வரும் செய்திகளை தருவதற்காக மனோஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் பானு. சமூக வலைதளங்களில் தமிழகம் சார்ந்த பல செய்திகளும் பேசப்பட்டு வருது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழகத்தின் பல பகுதிகளும் பரவலாக கனமழை கொட்டிக்கிட்டே வருது. இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கோவையில் சில பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மழை பெய்ததுனாலும் இரவு ஃபுல்லாக கனமழை பெய்ததாலையும் அதனால் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே போஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 700 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஓசோன் பற்றின தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன அதிசயங்கள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தக்க வகையில் ஒரு விஷயத்தை பற்றி அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, மதுரை மல்லிகை பூக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மதுரைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்தாலும் அந்த மல்லிகைப்பூ விரும்பி வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சிறப்பான அம்சமாக அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக ஒரு ஹேஷ்டேக் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அது சேவ் தாமிரபரணி அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான். ஸோ தாமிரபரணி ஆறில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு, தனியார் குளிர்பான நிறுவனத்திற்கு தாரை வார்த்துட்டதாக பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் ஹேஷ்டேக் சேவ் தாமிரபரணி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதில் தங்களுடைய கருத்துக்களாக பலரும் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தெரு என்ன விலை, அந்த தாமிரபரணி ஆறு என்ன விலை, ஏன்னா அந்த தாமிரபரணி ஆற்றை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணியில் தலை முழுகணும்னு சொல்லுவாங்க. போகிற போக்க பார்த்தா தாமிரபரணியே நம்ம தலை முழுகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை சென் அப்படிங்கிறவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா தாமிரபரணி ஆறு இனி எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், இனி ஒரு தனியார் குளிர்பான பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழ் படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காமெடி சீனை அதுக்கு எடுத்துக்காட்டாக வச்சு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே தாமிரபரணி ஆறு தான் இருந்துச்சு, இப்போ வேறு ஏதாவது மாற்றிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கூட தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. தலைவரே, காவிரி ஆற்று வித்தலாமான்னு ஏன் கேட்குறீங்க, தாமிரபரணி ஆற்றை அவங்க வித்துட்டாங்க, இனிமேல் நம்ம காவிரி ஆற்றை வித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலரும் இந்த தாமிரபரணி ஆறு ஹேஷ்டேக் சேவ் தாமிரபரணி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க. இப்போதைக்கு இதுதான் பானு சமூக வலைதளங்களில் ரொம்ப பரவலாக தமிழகம் சார்ந்த பல விஷயங்களாக பேசப்பட்டு வருது.